கோவையில் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆணவ படுகொலை வழக்கில் தற்போது நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. 25/6/2019 மாலை 4 மணிக்கு அந்த இடத்துக்கு பட்டசாலைக்கு சென்று பார்க்கிற போது இந்த விவரத்தை தெரிந்து கொண்டு ஏற்கனவே இதில் குற்றஞ்சாட்டப்பட்ட 4 பேர் வினோத் என்பவர் அவருடைய சகோதரர், அதோடு வளையல் சாதி சாதக்கூடிய கந்தவேல், ஐயப்பன், சின்ராஜ் இவர்கள் 3 பேருமே பட்டியலத்தை சாராதவர்கள். இந்த 4 பேரும் சதித்திட்டம் செய்து இதுபோல வட்டசாலையில் தங்கியிருப்பதை தெரிந்து கொண்டு அவரை கொல்ல வேண்டும் என்று அவர் சதித்திட்டம் தீட்டிவிட்டு அன்று மாலை அமுதாவும் அவருடைய கணவரும் போய் பார்த்து கொண்டு சின்ன கண்ணன் சொல்ல அங்கே போய் பார்க்கிற போதே திட்டமிட்டே அந்த வீட்டுக்குள் அத்துமீறி அருவாளோடு உள்ளே சென்று தன் தம்பியை பார்த்து, நீ இப்படி திருமணம் செய்து கொண்டால் என்னை யாரா திருமணம் செய்துவாய், நீ சக்கிலி எப்படி திருமணம் செய்யலாம் சொல்லி அவருடைய பட்டியலினத்தை பற்றி இழிவுபடுத்தி பேசி வெட்டி இருக்கிறார். அப்படி வெட்டுகிற போது உடனே வர்ஷிப்பிரியா அதை தடுக்க போக அவரையும் வெட்டியிருக்கிறார். 2 பேருமே கொடூரமாக வெட்டப்பட்டு ரத்த வெள்ளத்திலே அவர்கள் கண்ணுக்கு முன்னால் வீழ்ந்திருக்கிறார்கள். அவளை தாங்கி பிடித்தவர் தான் அமுதாமணி, அவர் கணவரும் சின்ன கண்ணனும் அவர்கள். உடனே அங்கிருந்து அவர்களை மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையிலே பார்க்கிற போது கனகராஜ் இறந்து விட்டார். வர்ஷிப்பிரியாவுக்கு உடல் முழுக்க ரத்த காயம் காரணத்தினால் உயிரை காப்பாற்றுவதற்காக கோவைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். 2 நாள் இங்கே சிகிச்சை பின்பு இறந்து விட்டார். அந்த வழக்கில் அமுதா கொடுத்திருக்கக்கூடிய அந்த புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் நகர காவல் நிலையம் இதில் 302 வழக்கு மட்டுமல்ல, அவர்கள் திட்டமிட்டே இதுபோல தாக்கப்பட்டிருக்கார் என்பதை தெரிந்திருந்து அந்த வழக்கில் வன்கொடுமை தடுப்பு சட்டமாக வழக்கை பதிவு செய்தார்கள். இந்த வழக்கை பதிவு செய்த பின்னால் இந்த வழக்கை மணி என்று சொல்லக்கூடிய அரசரப்பு சாட்சி 16 இருக்கக்கூடிய மாவட்ட துணை கண்காணிப்பாளர் தான் இந்த வழக்கிலே விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இந்த வழக்கை விசாரித்தார். அப்படி விசாரிக்கிற போதுதான் இந்த வழக்கிலே அன்றைக்கு மாலையே ஏற்கனவே 4 பேரும் இந்த வழக்கிலே வினோத், 1வது இருக்கக்கூடியவர் கந்தவேல், ஐயப்பன், சின்ராஜ் 4 பேருமே திட்டமிட்டு சதி செய்திருக்கால் என்பதற்கு தகுந்த சாட்சியத்தை அரசு தரப்பினார்கள்.